This video is sponsored by Buy Mode Shopping app. நிறைய ப்ரைஸ் வாங்குவேனா, இதனால் கிளாஸ் அட்டன் பண்ணுறதுல கொஞ்சம் பிரச்சனை வரும் எனக்கு. 11 மணி கிளாஸ்னால் 11:30க்கு தான் போவேன். எங்கள் அலமேலு மேடம் இந்த லவ் பண்ணுற பக்கத்தில் உட்காராதன்னு சொல்கிறதுக்கு வந்தேன். எங்கள் அலமேலு ரிஷி மேடம், ஐ எம் அ வெரி சக்ஸஸ்ஃபுல் ஸ்டூடெண்ட். ஃபஸ்ட் மார்க்லாம் வாங்க மாட்டேன், 70-75 வாங்கிடும். போதும்ல, போதும் 55 போதுங்கிறாங்க. 54 வாங்கிறாத, மேற்படி போக முடியாது. எதிர்க்கு தான் அதை முடிச்சுக்கணும், அவ்வளோதான். போவேனா எங்கள் அலமேலு ரிஷி மேடம் சொல்லுவாங்க, என்ன உள்ளே நுழைவேன், ஏய் அப்படிமா. எத்தனை மணிக்கு கிளாஸ்? 11 o'clock. இப்போ என்ன டைம்? 11:30. ஏன் லேட்டு? காம்படிஷன் பேர். ப்ரைஸ் வாங்கினியா? இல்லை அப்படிம்பாங்க. ஸ்ட்ரெஸ் ஆயிரும் சார். கிளாஸ்க்குள்ளே இந்த 2 இருக்கும், அது 98 வாங்குறது ஃபஸ்ட்டு உட்காந்துருக்கும். இந்த பக்கம் ஒன்று, இந்த பக்கம். அது எப்படி தரும் பார்க்கும். கிளாஸ் எடுக்கிற நேரத்தில் இவங்கக்கிட்ட பேசி எதுக்கு மிஸ் டைம் வேஸ்ட் பண்ணிட்டுருக்கோம். இப்படி பார்த்துருக்கோம் 2. இன்னும் 3 சிரிக்கும். மாட்டிக்கிட்டியான்னு சிரிக்கும். 3 10 பர்வீன் உள்ளவான்னு கூப்பிடும். ஒரு 10 இதெல்லாம் இருக்க, மற்றதெல்லாம் என்னை வேடிக்கை பார்த்துட்ருக்கோம். அதில் 5 லவ் பண்ணோம், எனக்கு தெரியும். அதில் 3 யார் சோகமாக இருக்குன்னு பார்ப்பேன். அதில் 1 பாயிண்ட் வச்சு அந்த பெஞ்சுக்கு போவேன். பக்கத்தில் இருக்கிற பொண்ணை சொல்ல, தள்ளு அப்படிமா. அவள் தள்ளிடுவா. பக்கத்தில் உட்காருவேன். ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்குமா, எல்லாம் அவமானப்பட்டிருக்கிறேன்னா, எல்லார் முன்னாலேயும் அவமானப்பட்டிருக்காங்கன்னா, அவள் பக்கத்தில் உட்காந்து ஒரே ஒரு வார்த்தை தான் கேட்பேன். இதுதான் வாய்ஸா? ஏய் என்னடி ஆச்சு? 15 minutes நான் ஸ்டாப்பாக பேசுவா. பயங்கர என்டர்டெயின்மெண்ட்டாக பேசுவா. யார்கிட்டையும் அந்த மாதிரிலாம் நீ கேட்கவே முடியும். சோகத்தில் இருக்கிறாளா எல்லாத்தையும் சொல்லுவா. 15 மினிட்ஸ்க்கு அப்புறமா ஏந்திரிச்சிட்டு, சி வெக்கம் இல்லாமல் எல்லாத்தையும் சொல்கிற, அறிவில்லை உனக்கு, உன் பக்கத்தில் உட்காந்தா இதுதான் சிப்ப அப்படின்ட்டு முன்னால் போய் அந்த 98 பக்கத்தில் உட்காந்து பாடம் கேட்டு 75 வாங்கிடுவேன். இப்போ நான் இதை ஏன் சொன்னேன்? இந்த வயசில் ஒரு உண்மையை தெரிஞ்சுக்கோ. உன் கண்ணீரின் வலியை கேட்பதற்கு யாரிடத்திலும் காதுகளும் இல்லை. உன் கண்ணீரினுடைய சுமையை தூக்குவதற்கு எவளிடத்திலும் தோள்களும் இல்லை என்று இந்த வயதில் புரிந்து கொள்ளுகின்ற பொழுது சக்ஸஸ்னா என்ன, இமோஷ்னலாக எப்படி ஜெயிக்கிறதுன்னு தெரியும். நான் விதைத்த விதை நான் தான் அறுவடை செய்ய வேண்டும். அடுத்தவர்களிடம் சொல்லிக் கொள்வதற்கு எதுவுமே கிடையாது. இந்த வயதில் முடிவு செய். நீ இந்த வயதில் முடிவு செய்யாமல் அப்புறம் வேற எந்த வயதில் முடிவு செய்ய முடியும்? திஸ் இஸ் த ஏஜ். நான் ஒரு விஷயம் சொல்றேன், ஆழமாக உன் வீட்டில் போய் டைரியில் எழுதி வைத்துக்கொள். 17 வயது முதல் 25 வயது வரை நீ எதை செய்வாயோ வாழ்க்கை முழுவதும் அதைத்தான் செய்வாய். இந்த